அவர் என்னன்னா, நாங்கள் வந்து இந்த சம்பவம் இதில் நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துகிற வரைக்கும் நான் வந்து செருப்பு போட மாட்டேன்னு சொன்னால், அப்போ கிடைக்கிற ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா? அதை வச்சு திமுக ஆட்சியை கலைக்கணும், திமுக ஆட்சியை அப்புறப்படுத்தணுங்கிறது தான் அவருடைய கனவாக இருக்க தவிர, அவருடைய நோக்கமாக இருக்க தவிர, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அல்லது அந்த குடும்பத்தினருக்கு உரிய நியாயம் வேணுங்கிற மாதிரி அவருடைய குரலில் பிரதிபலிக்கலைங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, இது என்ன இது சவுக்கால் அடிச்சுக்குவேன், நான் செருப்பு போடாமல் நடப்பேன், 48 நாளைக்கு விரதம் மேற்கொள்வேன், அப்புறம் ஆறுபடை முருகன் கோயிலுக்கும் போய் முருகன்கிட்ட புகார் கொடுப்பேன். இது என்ன, நமக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னா, இது ஒரு 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 நல்ல சிந்தனையோடு தான் இதெல்லாம் பேசுகிறாராங்கிற ஒரு சந்தேகம் தான் வருது. இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் இப்படியெல்லாம் பேசுகிறத நம்ம வந்து பார்க்கவே முடியல. எனவே இப்போ தான் லண்டனுக்கெலாம் போயிட்டு படிச்சுட்டு வந்தார். லண்டனுக்கு போயிட்டு படித்து வந்த பிறகு அவர் ரொம்ப இன்னும் நல்ல அரசியல்வாதியாக மாறுவார்னு பார்த்தா, அதுக்கு நேர் விரோதமாக இன்றைக்கி வந்து அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. உண்மை என்னை பொறுத்தவரை என்னென்னா, அவருடைய நிலைமையை பார்க்குற போது ரொம்ப கவலை. ஒரு மாநில தலைவருக்கு இப்படி ஏற்பட்டிருக்கேங்கிற கவலை தான் எனக்கு ஏற்படுதுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன்.